அன்பான தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அறத்தின் குரல் என்ற பகுதியில் நாம் இன்று வளர்ப்பு தாய் பாசம் எத்தகையது என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். மகாபாரத நிகழ்ச்சி ஒன்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். வளர்ப்பு தாயினுடைய பாசம் என்பது பெற்ற தாய்க்கு இணையானது. ஒரு குழந்தையை வளர்க்கிற போது ஏற்படுகிற பாசம்தான் தாய்ப்பாசமே தவிர பெற்றதால் மட்டுமே வரக்கூடியது அல்ல. மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது. கடுமையான போர். போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் மாவீரனான கர்ணனை கொல்ல வேண்டும். எவ்வளவோ முயற்சி செய்தும் கர்ணனை கொல்ல முடியவில்லை. கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனனிடம் எவ்விதமாவது கர்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களை உருவாக்கினார். கர்ணன் தேரில் வந்தான். அந்த தேரினுடைய சக்கரம் சேற்றில் அழுந்தியது. தேரை ஓட்டி வந்த சல்லியன் கர்ணனுடன் கோபித்து கொண்டு வெளியேறிவிட்டான். அனாதரவாக நின்ற கர்ணன் அந்த சக்கரத்தை மேலே உயர்த்த பாடுபட்ட நேரத்தில் கண்ணன் இதுதான் சரியான சந்தர்ப்பம், அம்பை விடு என்று சொல்ல அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணன் நெஞ்சில் தாக்கி அவன் கீழே விழுந்து உயிர் துறந்தான். உயிர் துறக்கப் போகிறான். அர்ஜுனனின் அந்த அஸ்திரம் அவனுடைய மார்பில் ஊடுருவி இருக்கிறது. துடிதுடித்து கொண்டிருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் அவன் உயிர் பிரிந்துவிடும். அப்போது யாரும் எதிர்பாராத அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. மகாராணி குந்தி, பாண்டவர்களின் தாய், ஓடோடி வருகிறாள். கர்ணன் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு மகனே என்று அழுகிறாள். பஞ்ச பாண்டவர்களும் திகைக்கிறார்கள். கண்ணன் அந்த ரகசியத்தை ஏற்கனவே அறிந்தவன். குந்தி தேவி அறிவிக்கிறாள், இவன் என்னுடைய மகன்தான். திருமணத்திற்கு முன்பாக இறை அருளால் நான் கருவுற்றேன். இந்த முனிவர் சொன்ன மந்திரத்தை நான் உச்சரித்ததால் சூரிய தேவன் இந்த கருவை உண்டாக்கினான். ஆனால் அபவாதத்திற்கு அஞ்சி நான் பெற்ற குழந்தையை நதியில் விட்டுவிட்டேன். அவன்தான் கர்ணன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். கர்ணன் தான் கேட்ட வரத்தின்படி, குந்தியிடம் தனியே தான் கேட்ட வரத்தின்படி குந்தி தன்னுடைய தாய் என்பதை அறிவித்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறான். அந்த இறக்கிற தருவாயில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது கர்ணன் மார்பில் அம்பு பாய்ந்தது என்றும் கர்ணன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்றும் செய்தி கர்ணனுடைய வளர்ப்பு தாய்க்கு சென்று சேர்ந்தது. ராதை என்பது அவள் பெயர். கர்ணனை வளர்த்த அந்த தேரோட்டியின் மனைவி. அவள்தான் சின்னஞ்சிறு குழந்தையாக நதியில் மிதந்து வந்த அந்த கர்ணனை எடுத்து இத்தனை காலம் வளர்த்தவள். அவள் தாய்ப்பாசத்தோடு ஓடோடி வருகிறாள். அந்த சூழல் வித்தியாசமாக இருக்கிறது. குந்தியின் மடியில் அந்த ராதையினுடைய பிள்ளையான கர்ணன் படுத்திருக்கிறான். ராதை வியப்போடு பார்க்கிற போது குந்தி சொல்கிறாள், குந்தி யார்? மகாராணி, பஞ்சபாண்டவர்களின் தாய். வளர்த்த ராதை யார்? சாதாரண குடிமகள். இந்த குடிமகளிடம் மகாராணி சொல்கிறாள், தாயே, உனக்கு நான் நன்றி பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன். இதோ என் மடியில் படுத்திருக்கிற கர்ணன், அவன் என்னுடைய மகன். பொறுப்பில்லாமல் அவனை நதியில் விட்டுவிட்டேன். நீ அல்லவா அவனை வளர்த்து ஆளாக்கினாய். இவ்வளவு பெரிய வீரனாக, இவ்வளவு பெரிய வள்ளலாக என் மகன் உருவாக நீ வளர்த்ததல்லவா காரணம். ஆகையால் அதன் பொருட்டு உனக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் என்று குந்தி தேவி சொல்கிறாள். அப்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்கிறது. மகாராணியான குந்தி தேவியை பார்த்து கடும் சீற்றத்தோடு ராதை கேள்வி கேட்கிறாள். இவன் உன் மகனா? இவனை உன் மகன் என்று நீ சொல்ல முடியுமா? மகனுக்கான எந்த செயலை நீ செய்தாய்? இவன் வருவதற்காக காத்திருந்தாயா? கண்விழித்திருந்தாயா? இவனை வளர்த்தாயா? இவனுக்கு எந்த காய்கறி பிடிக்கும் என்று உனக்கு தெரியுமா? இவனது தலையை கோதி வாரி இவனை அலங்கரித்திருக்கிறாயா? எதுவுமே செய்யாமல் இவன் என் மகன் என்கிறாயே என்று அந்த மகாராணியை பார்த்து
அந்த குடிமகளான ராதை சீறியதைக் கண்டு பஞ்சபாண்டவர்களும் திகைக்கிறார்கள். கண்ணனும் திகைக்கிறான். கர்ணன் கண்ணனை பார்க்கிறான். கண்ணன் சமாதானம் செய்கிறான். தாயே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நீ இவனை வளர்த்தாய். ஆனால் இவனை பெற்றவள் குந்தி தேவி. இவன் உயர்ந்த வள்ளல், உயர்ந்த வீரன். உயர்ந்த மனிதர்களுக்கு எப்போதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் இருப்பார்கள். ராமனுக்கு 3 தாய்மார்கள். கண்ணனாகி எனக்கு 2 பேர். யசோதை, தேவகி. தேவகி பெற்ற தாய், யசோதை வளர்த்த தாய். அதுபோல கர்ணனை பெற்ற தாய் குந்தி தேவி, கர்ணனை வளர்த்த தாய் நீ. ஆனால் நீ சொல்வது சரிதான், குந்தி பெற்றவள்தான், நீதான் கர்ணனின் தாய் என்று கண்ணன் சொல்ல, அதை கேட்ட கர்ணனுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ராதையும் சமாதானம் அடைகிறாள். இனி என்ன, உயிரை விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்த கர்ணன் தன் நெஞ்சில் பாய்ந்திருந்த அந்த அம்பை மெல்ல எடுக்கிறான். கர்ணனுடைய உயிர் பிரிகிறது. இப்படி உயிர் பிரிகிற போது, மகனே போய்விட்டாயா என்று ஒரு அழுகுரல் கேட்கிறது. அப்போது பஞ்சபாண்டவர்கள் திகைக்கிறார்கள். ஏனென்றால் 2 அழுகுரல்கள் கேட்க வேண்டும் இல்லையா? 2 தாய்மார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்ணின் அழுகுரல் தான் கேட்கிறது. அப்படியானால் இன்னொருத்தி என்ன ஆனாள்? எல்லோரும் குறிந்து பார்க்கிறார்கள். குந்திதான் அழுது கொண்டிருக்கிறாள். கர்ணனை பாசத்தோடு வளர்த்த அந்த வளர்ப்பு தாய் ராதை துயரம் தாங்காமல் கர்ணன் சடலத்தின் மேல் விழுந்து அவள் உயிரை விட்டுவிட்டாள் என்கிறது மகாபாரதம். பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் என்பது மிக மிக கூடுதலானது, ஆழமானது, அழுத்தமானது. பெற்ற தாய்க்கு கூட பாசம் வருவதென்பது பெற்றதால் மட்டுமல்ல, வளர்ப்பதால் அந்த பாசம் வருகிறது. பாசமும் சேர்ந்தே வளர்கிறது. இன்று சில முற்போக்கு சிந்தனை உள்ள இளைஞர்கள், சகோதரிகள் திருமணம் செய்து கொண்ட பிறகு தங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் தாய் தந்தையற்ற குழந்தையை தத்து எடுத்து வளர்ப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். மிக நல்ல முடிவு. அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை மேல் பாசம் செலுத்துகிறார்கள். உண்மையில் அந்த குழந்தையை பெற்ற தாய் எவ்வளவு பாசம் செலுத்தினாலும் அதைவிட கூடுதலான பாசம் வளர்த்த தாயான இந்த தாய் செலுத்துவது. அத்தகைய புண்ணிய செயலை செய்பவர்களுக்கு இறையருள் என்றும் துணை நிற்கும். எனவே எல்லா வகையான குழந்தைகளையும் அவரவர் குழந்தைகளாக பார்த்து பாசம் செலுத்துவது என்பது நம்முடைய இந்திய மரபு. ராமகிருஷ்ண மடம் அத்தகைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக மாணவர் இல்லம் என்று ஒரு அமைப்பை தோற்றுவித்து ஆண்டுதோறும் அத்தகைய 350 குழந்தைகளை தத்து எடுத்து தங்களுடைய குழந்தைகளாக அந்த துறவியர் வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு குருதேவர் பரமஹம்சரும் அன்னை சாரதா தேவியும் தந்தையும் தாயுமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்று நாம் பார்க்கிறோம். இது இன்றைய வரலாறு. சென்ற வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்றும் இதுபோன்ற செயல்கள் நிகழ்கின்றன. இத்தகைய செயல்கள் அதிகமாக வேண்டும்.